ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டியூஸ்டே கிளீனிங் ரொட்டீன் தான் வந்து வீடியோக்குள்ள ஷோ பண்ணி காட்ட போறேன். வாங்க அப்படியே குக் பண்ணிட்டே பேசலாம். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு டே நல்லா இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு டே ஏதாவது ஒரு பிடிக்காம போயிடும். அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு சிம்பிளான லஞ்ச் தாங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு இருக்கேன். தயிர் சாதத்துக்கு தான். உருளைக்கிழங்கு தயிர் சாதம் காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்தாச்சு. அதனால டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கர்ட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பண்ணியாச்சு. நல்லாயிருக்கும் இந்த 2ஓட காம்போவும். கூட பிக்கிள் அந்த மாதிரி வச்சுட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் தாளிச்ச தயிர் சாதம் தான் எப்போவுமே சாப்பிடுவேன். நார்மல் தயிர் சாதமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆஃபீஸ்க்கு குடுத்து விட்றேன் அப்படின்றதுனால தாளிச்சு குடுத்து விட்றேன். எல்லாருக்குமே அதேதான். எங்க 3 பேருக்குமே அதேதான். தாளிச்சு தான் வந்து பண்ணியிருந்தேன். பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணா ரொம்ப காரமாயிடும். அதனால வந்து ஆ ஒரே ஸ்லைஸா வந்து போட்டோம் அப்படின்னா, காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பாப்பாவும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. அவனுக்குமே இன்னைக்கு தயிர் சாதம் தான். அவனுக்கு தனியா வந்து பொட்டேட்டோவும், கேரட்டும் வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். தயிர் சாதம் வந்து காலையில பிளைனா குடுத்துட்டு, மதியம் வந்துட்டு கேரட், உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி நான் குடுப்பேன். அவனோட பொட்டேட்டோ ஃப்ரைலயும் லைட்டா பெப்பர், ஜீரா பவுடர், உப்பு போட்டிருக்கேன். அத அப்படியே சும்மா மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துரும். கொஞ்சம் குழைவா வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தண்ணி லைட்டா சேர்த்து நான் வேக வச்சிருக்கேன். நான் செய்ற பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு பொட்டேட்டோல 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுப்பேன், உப்பு போட்டுப்பேன், லைட்டா வந்து பெருங்காயத்தூள் போட்டுப்பேன். அவ்வளோதான் இதோட ப்ராசஸ். ஜஸ்ட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணிட்டு தென் பேன்ல வந்து கொஞ்சமா ஆயில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சுட்டு, இந்த மிக்ஸ் எடுத்து கொட்டிடுவேன். அவ்வளோதான். அப்படியே சிம்லயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வேக விட்டோம் அப்படின்னா சூப்பராகவே குக் ஆகிடும். இது தயிர் சாதத்துக்கு கூட அவ்வளோ பர்ஃபெக்ட் காம்போவா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் கர்ட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐ திங்க் யாருக்குமே பிடிக்காம இருக்காது இந்த காம்போ. வெஜ்லாம் கூட கம்மியா தான் இருக்கு. வெஜ் வந்து வெறும் கத்திரிக்காய் மட்டும் தான் இருந்தது. கத்திரிக்காய் வச்சு என்ன பண்றது? நேத்து சாம்பார்லயாவது போட்டுருக்கலாம். பட் வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால சாம்பார்லலாம் போட முடியாது. நாளைக்கு அத வச்சு ஏதாவது பண்ண முடியுதா சொல்லிட்டு பார்க்கணும். இந்த வாரம் வந்து நான் மீல் ப்ரெப்பே பண்ணல. ஜஸ்ட் முன்னாடி நாள் திங்க் பண்ணி மறுநாள் சமைக்கிறது தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். வெஜ்ஜீஸ்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் மீல் ப்ரெப் பண்ணக்கூடாது. வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து மீல் ப்ரெப் பண்ணோம் அப்படின்னா தேவையான காய் வரைக்கும் வாங்கிட்டு வரலாம். ஸோ காலையில ஹஸ்பண்ட்க்கு வந்து பழைய கஞ்சி தான் வந்து அடிச்சு குடுத்தேன் மிக்ஸில. சும்மா ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துட்டோம்னா கரெக்ட்டா இருக்கும் குடிக்கிற பதத்துக்கு. வீடியோ பார்த்துட்டே ஆத்திட்டு இருந்தேனா, அப்படியே கீழலாம் கொட்டிடுச்சு. நான் தான் இப்ப எல்லாத்தையும் வைப் பண்ணி எடுக்கணும். அடிக்கடி கீழலாம் இப்படி சிந்த தான் செய்யும். என்ன பண்றது? நம்ம குக்கிங் அப்படி இருக்கு. அவசர அவசரமா பண்ணி அனுப்பணும் இல்லையா? ஸோ டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கடகடன்னு எல்லாம் பண்ணதுனால அப்படியே கீழ மேல கொட்டி, அதுக்கப்புறம் நான் தான் லாஸ்ட்ல வைப் பண்ணி எடுப்பேன். தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஜஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி ஜாஸ்தியா போட்டுக்கிட்டேன். தயிர் சாதத்துல அந்த ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு தாளிக்கல. பாப்பா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த வெசல்லயே கிளறலான்னு பார்த்தேன். பட் அந்த பாத்திரம் வந்து சின்னதா இருந்தது. கிளற முடியாது. ஸோ பெரிய பாத்திரத்துல மாத்திட்டு, அதுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து தயிரே சேர்த்தேன். சூடா கலர்றீங்களே கட்டி ஆகாதா அப்படின்னா, எனக்கு கட்டி ஆகாது. நான் வந்து பால் சேர்ப்பேன். பால் சேர்த்து பண்ணுவேன். எனக்கு வந்து ஏன்னு தெரியல. பட் தயிர் சாதம் வந்து எனக்கு கட்டியே ஆகாது. ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். நெறைய வந்து தயிரும், பாலும் ஆட் பண்ணுவேன். அது வந்து கொஞ்சம் நல்லாருக்கும் டேஸ்ட்டு. பால் சேர்த்தா புளிச்சிருமா அப்படின்னா, இல்ல புளிக்காது. மதியம் சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ தட் புளிக்காது. அண்ட் டே ஃபுல்லா வச்சாலும் லைட்டா அந்த புளிப்பு டேஸ்ட் வந்தா செம்ம டேஸ்ட்டா தான் இருக்கும். கோயில் சாதம் மாதிரியே இருக்கும். அப்படியே லஞ்ச்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸில் பேக்கும் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு ஜஸ்ட் சிம்பிளான லஞ்ச் தான். இன்னைக்கு எந்த பயிரும் கூட ஊற வைக்கவே இல்ல. பட்டாணி எதுவும் ஊற வச்சிருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்தேன். எதுவுமே இல்ல. மறந்துட்டேன் போல இருக்கு. எப்பவுமே ஊற வச்சிருவேன். இந்த டைம் வந்து மறந்துட்டேன். ஃப்ரிட்ஜில் குக்கும்பர் இருந்துச்சு. 2 குக்கும்பரும் வாங்கினதுலேருந்து அப்படியே இருக்கு. இன்னும் கட் பண்ணி சாப்பிடவே இல்ல. ஸோ குக்கும்பர் கட் பண்ணி வச்சுட்டேன். தயிர்லாம் டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது.
டெய்லி 2 ஸ்பூன் தயிர் வந்து நம்மளோட டைஜஷன் ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்தீங்களா, ஃபுல்லாக திங்ஸாக தான் வச்சுருப்பேன். இதுக்காக தான் வந்து ஸ்பேஸ் கிளியர் பண்ணி வச்சேன். முன்னாடி கூட நான் அவ்வளோ குட்டி ஸ்பேஸ்லேயும் வந்து நல்லா தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ நிறைய ஸ்பேஸ் இருக்குன்றதுக்காக ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேன். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் இது எல்லாமே எனக்கு கிளியர் பண்ணுறதுக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு இடம் வந்து நான் குடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால, எனக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியா தான் இருக்கு. கலைச்சாலுமே என்னால ப்ராப்பரா அத எடுத்து வைக்கவும் முடியும். என் பாப்பாவும் குக்கும்பர் வந்து சாப்பிடுவான். அவனுக்காக தான் வந்து கட் பண்ணி பாக்ஸ்ல போட்டு வச்சுட்ருக்கேன். கூலிங்கா இருக்கு, பாப்பாக்கு குடுக்கக்கூடாது. கட் பண்ணி கொஞ்ச நேரம் வெளிய வச்சுட்டு, அதுக்கப்புறம் பாப்பாக்கு குடுத்துக்கலாம். காலைல நான் குக் பண்ணும்போது அவர் எழுந்து வரல. பட் வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போது அவர் எழுந்து வந்துட்டாரு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நைட்டுக்கு தான் முட்டை தொக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நைட்டுக்கானதையும் வந்து இப்பவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, ஈவினிங் வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா, அதுக்கப்புறம் என்னால போய் டைமுக்கு போய் குக் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. கிச்சன்லயே நிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தட் வேலைய குறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நான் பண்றேன். அன்னைக்கு டேல செஞ்சத அன்னைக்கு டேல சாப்பிட்டுருவோம் ஆனா. நைட்டுக்கு வந்துட்டு தோசையா இல்ல சப்பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அத வந்து யோசிக்கணும். நேத்து வந்து முட்டை சாப்பிடல அப்படிங்கிறதுனால, இன்னைக்கு வந்து 4 முட்டைய எடுத்தாச்சு. ஜஸ்ட் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு, அண்ட் தென் முட்டைய உடைச்சு ஊத்தி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி மட்டும் ஆட் பண்ணுவேன். லைட்டா கரம் மசாலா அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. சிம்பிளா செஞ்சுக்கலாம். ரொம்ப மசாலாலாம் போட்டு பண்றதுக்கு இப்பலாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அண்ட் தென் வெயிட் லாஸ்ல இருக்கிறதுனால நெறைய மசாலாஸ் ஆட் பண்ணக்கூடாது. நானும் வந்து ஒரு 58 வரணும் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்னும் வந்து அந்த 62லயே வந்து ஃப்ளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 4 கேஜி இருக்கு. கம்மி பண்ணணும். இன்னிலேருந்து ப்ராசஸ் பண்ணிடலாம். ஏதோ ஒண்ணு மிச்சமாகுது அப்படின்னு சொல்லிட்டே வந்து நெறைய சாப்பிட்டுடுறோமா. ஸோ, அதனால வந்து சரியா என்னால வெயிட்ட வந்து மேனேஜ் பண்ண முடியல. பட் வெயிட் வந்து ஏறவும் இல்ல, இறங்கவும் இல்ல. அப்படியே வந்து மெயின்டெயின் ஆகுது. இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜ் கிளீனிங் வேற பண்ணணும். வெஜ்ஜீஸ்லாம் இல்ல அப்படிங்கிறதுனால, இன்னைக்கு தான் கரெக்ட்டா இருக்கும் ஃப்ரிட்ஜ் கிளீனிங் பண்றதுக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.